guys, welcome back to Mini Kitchen. இன்னைக்கு வந்து குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோமா. இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனல்ல இருக்கிற மத்த ரெசிபிஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்களை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு முட்டை வந்து பெரிய சைஸா இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 120 ml வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கலாம். அடுத்தது சுகர் எடுத்துக்கலாம். சுகரோட மெஷர்மெண்ட் வந்து 100 கிராம் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் வந்து 100 கிராம். ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் 100 கிராமாக வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு 1/2 டீஸ்பூன் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து மைதா எடுத்துக்கலாம். மைதாவோட குவான்டிட்டி வந்து 200 கிராம். நெக்ஸ்ட் வந்து டார்க் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட டார்க் காம்பவுண்ட் இல்லைன்னா டார்க் சாக்லேட் இருந்தாலும் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு 120 கிராம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது 120 கிராம் வந்து நட்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து பாதாம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரிச்சாக இருக்கும். எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கீஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அன்சால்டட் பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிடணும். டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணணும். அது கீழே வந்து தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பவுலில் பட்டர் போட்டுட்டோம்னா அந்த தண்ணி கொதிச்சு வரும்போது நல்லா சூப்பராக மெல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். அன்சால்டட் பட்டர் வந்து சேர்க்கணும். பட்டர் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து சேர்க்கணும். சூடாக இருக்கும்போது சேர்க்கக்கூடாது. ஒரு முட்டை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம். பட்டர் வந்து சூடாக இருக்கும்போது முட்டை உடைச்சி ஊற்றுனா முட்டை வந்து வேக வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு நம்ம வந்து முட்டையை ஊற்றணும். கொஞ்சம் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணுன்னா நம்மளோட குக்கீஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணோன்னா நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சராக வரும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்த பொருளை வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சுகர் சேர்த்துடலாம். சுகர் வந்து 80% அளவுக்கு கரைஞ்சா போதும். இன்னும் ஒரு 20% வந்து நம்ம பேக் பண்ணும்போது சூப்பராகவே வந்து கரைஞ்சிரும். அதனால் ஒரு 80% வந்து கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணோன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகரில் வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா சின்ன மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கட்டி முட்டியமாக இருக்காது. இது வந்து குலாஸ் நாட்டு சர்க்கரையில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜல்லடை வச்சுட்டு மைதாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து ஒரு வாட்டி நல்லா ஜலிச்சிக்கலாம். அடுத்தது வந்து இது எல்லாமே மாவு நம்ம போட்ட ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது. கரெக்டாக ப்ராப்பராக வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த பேட்டர் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், குக்கீஸ் பேட்டர் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து டார்க் காம்பவுண்ட் தான் சேர்த்துருக்கேன். நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாதாம், நான் வந்து பாதாமை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரிச் குக்கீஸாக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து ஸ்பேச்சுலாவில் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு க்ளவுஸ் ஒன்று போட்டுட்டு சூப்பராக வந்து மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா இருக்கும். எல்லா பிஸ்கெட்லேயுமே வந்து அந்த காம்பவுண்டு அதுக்கப்புறம் நட்ஸு எல்லாமே இருக்கும்போது நம்ம ஒரு பைட் சாப்பிட்டா கூட அவ்வளோ ரிச்சாக இருக்கும். அதனால தான் இது பேரே வந்து ரிச் குக்கீஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் கொடுத்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணிடலாம். ட்ரேயோட மெஷர்மெண்ட் வந்து 15x11 இன்ச்சஸ் தான். பட்டர் ஷீட்டோ இல்லை பார்ச்மெண்ட் பேப்பரோ வந்து போட்டு ரெடியாக வச்சிடலாம். எல்லா குக்கீஸோட மெஷர்மெண்ட்டும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி ஒரு கப் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது குக்கீஸோட குவான்டிட்டி வந்து எல்லாமே வந்து ஈக்குவலாக வரும். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருந்துச்சுன்னா பேக்கிங்கோட டைமிங்ஸும் சேஞ்ச் ஆகும். ஒன்று வந்து ப்ராப்பராக பேக் ஆகும், இன்னொன்று வந்து ப்ராப்பராக வந்து பேக் ஆகிருக்காது. அதுதான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதனால் எல்லா குக்கீஸும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துட்டு அதில் வந்து கவர் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து குக்கீஸ் வந்து ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் தான் இருக்கும்.
நம்ம வந்து ஸ்பூனில் வந்து கவர் யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரேயில் வந்து எல்லாமே வந்து அடுக்கி வச்சிடலாம். குக்கீஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். நான் வந்து மாஃபி ரிச்சஸ் தான் வந்து ஓடிஜி யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து 4 நாப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சரு 160 டிகிரி வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் மோடில் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த நாபில் வந்து கன்வென்ஷன் மோட் வந்து வச்சுக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணும்போது எப்போவுமே வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டைம் செட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வச்சுட்டா போதும். நல்லா ஹீட் ஆகி வரும். ஹீட் ஆகட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். 10 மினிட்ஸ் ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி சவுண்ட் வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கீஸை உள்ளே வச்சிடலாம். பேக் பண்ணிடலாம். 160 டிகிரியில் பேக் மோடில் கன்வென்ஷன் நாபில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணால் போதும். குக்கீஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். 10 மினிட்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ நல்லா பேக் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் சூப்பராக பேக் ஆகிடும். எடுத்துருவோம். இப்போ பாருங்கள் நான் எடுக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து நான் எந்தோட எடிட்டிங்லுமே வந்து கட் பண்ணவே இல்லை. எப்படி இருக்கோ அதே மாதிரி காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் வந்து ஆறட்டும், அப்படியே இருக்கட்டும். குக்கீஸ் வந்து ரொம்ப சூப்பராக கூல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்துடலாம். இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாதுன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சோம்னா ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாது. இப்போ வந்து எடுத்துடலாம். பாருங்கள் பேக் சைடு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு நீங்கள் வந்து உடச்சி பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு பைட் சாப்பிட்டாலே போதுங்க, ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதோட ரிச்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிச் குக்கீஸ்னால் இப்படி தாங்க இருக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்கள். எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த உணவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் ஹேமா.